கல்லூரி படிப்பை முடிக்கும் பெரும்பாலான இளைஞர்கள் தங்களது விவரங்கள் அடங்கிய ரெஸ்யூமை நௌக்ரி, டைம்ஸ் ஜாப் போன்ற இணையதளங்களில் பதிவிட்டு அதன் மூலம் தங்களுக்கு விருப்பமான நிறுவனத்தில் பணிகளை தேர்வு செய்கின்றனர். இதுபோன்ற இணையதளங்களில் விண்ணப்பிக்கும் ஆயிரக்கணக்கான பட்டதாரி இளைஞர்களிடம் வேலை தருவதாக கூறி பண மோசடி செய்யும் கும்பலும் சத்தம் இல்லாமல் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இப்படித்தான் சென்னை ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த MBA பட்டதாரியான தீபக் வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் வேலைக்காக டைம்ஸ் ஜாப் இணையதளத்தில் விண்ணப்பிக்க கனடாவில் வேலை இருப்பதாகவும் அதற்கான பணி நியமன ஆணை, விசா நகல் என போலியாக அனுப்பி வைத்தும் அவரிடம் பண மோசடி செய்துள்ளது இது போன்றதொரு கும்பல். கனடாவில் உங்களுக்கு வேலை இருக்குது, நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. ஒரிஜினல் ஜாப் லெட்டர் வருது. இவங்க அனுப்புகிற இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கெனடியன் ஹை கமிஷன் அப்படின்ற நேமில் இவங்க அனுப்புகிற இமெயில் ஐடி வருது. ஸோ அதை பார்த்தாலே யாராக இருந்தாலும் நம்பிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனலாக அவங்க டீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய ஸ்கேமே இருக்குது. இவர் ஜஸ்ட் 1% இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. கூகுளில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு இது பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க இதே டீம், சேம் டீம். கனடாவில் உள்ள பிரபல நிறுவனமான சாமுவேல் ரோஜர்ஸ் குடும்ப நிறுவனங்களில் பராமரிப்பு பிரிவில் மேலாளர் பணிக்கு தங்களை தேர்ந்தெடுத்திருப்பதாக அவருக்கு இமெயில் மூலம் தகவல் கிடைத்துள்ளது. பின்னர் எட்வர்ட் என்ற நபர் தொடர்பு கொண்டு தீபக்கிடம் பாஸ்போர்ட், அடையாள அட்டைகள், புகைப்படம் உள்ளிட்டவைகளை கேட்டதோடு உடனடியாக வேலைக்கான பணி நியமன ஆணையையும் அனுப்பி வைத்துள்ளார். தனக்கு வேலை உறுதியானதாக மகிழ்ச்சி அடைந்த தீபக்கிடம் கனடா செல்ல விசா தயாராகிவிட்டதாகவும் 1,50,000 ரூபாய் செலுத்தி விசாவை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்து வங்கி கணக்கு எண்ணையும் அனுப்பி வைத்துள்ளார். கடந்த மாதம் பணம் செலுத்தியும் வேலை குறித்து மேற்கொண்டு எந்த தகவலும் கிடைக்காததால் சந்தேகமடைந்த தீபக் தகவல்களை பரிமாறிய இமெயில், தொடர்பு கொண்ட செல்போன் எண், வங்கி கணக்கு அனைத்தும் புனேயைச் சேர்ந்த நபருடையது என்றும் அவருக்கு அனுப்பப்பட்ட பணி நியமன ஆணை, விசா நகல் அனைத்தும் போலியானவை எனவும் தெரிந்து கொண்டார். இதனையடுத்து சென்னை சைபர் கிரைம் பிரிவில் தீபக் புகார் அளித்தார். இதுகுறித்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் ஏற்கனவே இதே பாணியில் கனடாவில் வேலை என 10க்கும் மேற்பட்ட சென்னை பட்டதாரி இளைஞர்களிடம் இந்த கும்பல் லட்சக்கணக்கில் மோசடி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். கல்லூரி படிப்பு முடித்த பின் புதிதாக வேலை தேடும் இளைஞர்கள் ஆன்லைனில் மோசடி வலை விரித்திருக்கும் மோசடி கும்பலிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர் காவல்துறையினர். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் சரவணகுமார்.